3 ஆண்டுகள் சிறை தண்டனை. தீர்ப்பை கேட்டதும் பொன்முடியின் மனைவி விசாலாட்சி நீதிமன்றத்தில் செய்த செயல் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பு வழங்கியுள்ளார். தீர்ப்பை கேட்டதும் அமைச்சர் பொன்முடியின் மனைவி விசாலாட்சி கதறி அழ தொடங்கியுள்ளார். நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னிலையில் விசாலாட்சி அழுக ஆரம்பித்த நிலையில் அவரை அங்கிருந்த அவரது தரப்பு வழக்கறிஞர்கள் சமாதானம் செய்ய முயன்றுள்ளனர். அபராத தொகையோடு தண்டனை முடிந்துவிடும் என எதிர்பார்த்த விசாலாட்சிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை என்றதும் பதைபதைத்து போய்விட்டார். அதே போல்தான் அமைச்சர் பொன்முடியும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை என்ற தீர்ப்பை கேட்டதும் கடும் அதிர்ச்சியாகியுள்ளார். என்ன செய்வது என தெரியாமல் கணவனும் மனைவியும் பரிதவித்து நின்ற நிலையில் மேல்முறையீட்டிற்கு வாய்ப்பு அளித்து தண்டனையை 30 நாட்கள் நிறுத்தி வைத்தார் நீதிபதி ஜெயச்சந்திரன். இதனால் சற்று நிம்மதியடைந்த அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது தரப்பு வழக்கறிஞர்கள் அடுத்த கட்ட பணிகளில் விறுவிறுப்பாக ஈடுபட்டுள்ளனர். பொன்முடியின் மனைவி விசாலாட்சியை பொறுத்தவரை மிகுந்த கடவுள் பக்தி கொண்டவர். அதே போல் பொன்முடி கடவுள் மறுப்பாளராகவும் தன்னை நாத்திகராகவும் அடையாளப்படுத்திக் கொள்பவர். ஆனால் அவருக்கு நேர் எதிராக அவரது மனைவி விசாலாட்சி ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பொன்முடி மற்றும் விசாலாட்சியோடு அவரது இளைய மகனும் மருத்துவருமான அசோக் சிகாமணியும் நீதிமன்றத்திற்கு வந்திருந்தார். தண்டனை விவரத்தை வாசிப்பதற்கு முன்னர் ஏதேனும் சொல்ல விரும்புகிறீர்களா என பொன்முடியிடமும் அவரது மனைவி விசாலாட்சியிடமும் நீதிபதி ஜெயச்சந்திரன் வினாவினார். அப்போது எதுவும் பேசாமல் வணக்கம் வைத்தபடி மட்டும் பொன்முடியும் அவரது மனைவி விசாலாட்சியும் நீதிபதி முன் நின்றனர். இவர்கள் இருவர் சார்பாக அவர்களது வழக்கறிஞர்கள் மருத்துவ அறிக்கையை சமர்ப்பித்து தண்டனை காலத்தை குறைக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். இருப்பினும் நீதிபதி ஜெயச்சந்திரன் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 50 லட்சம் அபராதம் என தீர்ப்பளித்துள்ளார். ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.